ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு சரியான முறையில் ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி ஃபில் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா இது வரைக்கும் 27 மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ சரியான முறையில் எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ tndistrict.nic.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கான அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ ஜஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வேலைவாய்ப்பு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்கள் இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அல்லது ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கான ஜாப் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வராத டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 27 மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அது எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஃப்ளாஷ் நியூஸில் போயிட்டுருக்கு பாருங்கள். ரெக்யர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 305 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே அதிக வேக்கன்சி உள்ள மாவட்டம் அதுதாங்க, 305 வேக்கன்சி. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ முதல்ல நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கான தேதி மாறுபடுது. அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் மாறுபடுது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30/8/2025 கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 5:45 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாவட்ட வாரியாக கடைசி தேதி மாறுபடுது. ஸோ ஸ்டார்டிங் ஈரோட பொறுத்த வரைக்கும் 5/8/2025 இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கான கடைசி தேதி செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,100 சேலரி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் வட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க. இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்குமே நான் பொதுவாக சொல்லிடுறேன். நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது உங்கள் டிஸ்ட்ரிக்டோடைய வெப்சைட்டில் போயிட்டு வேலைவாய்ப்பு வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுங்க. 27 மாவட்டத்துக்கு வந்திருக்கு. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது தாலுக் வைஸாக. ஸோ இப்போ பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிக்டில் நிறையா தாலுக்கு இருக்கும். உங்கள் ஊரில் இருக்க தாலுக்கு உங்கள் தாலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த தாலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துறாங்க. என்னோட தாலுக்கு ஜாப் இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம பண்ண போகிறது கிராமம் வைஸாக. இப்போ உங்கள் தாலுக்கில் எத்தனை கிராமத்துக்கு வேலையை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த தாலுக்கு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 13 வேக்கன்சியோட கிராமங்கள் என்னென்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் தாலுக்கில் வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி வேக்கன்சி இருக்குது அப்படின்னா எத்தனை கிராமத்தில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஊருக்கும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இன சுழற்சி முறைங்க. ஏன்னா இந்த இன சுழற்சி முறை இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். மொத்தமாக இப்போ 13 கிராமம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. கிராமத்துக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா எந்த கம்யூனிட்டிக்கு பாருங்கள். கிராமத்துக்கு எஸ்சிக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் பொதுவாக பெண்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்லி பெண்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிராமத்துக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்.
இடஒதுக்கீடு முன்னுரிமை, தமிழ் வழி கல்விக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கம்யூனிட்டி, ஸோ எஸ்சி கம்யூனிட்டி பெண்களை அப்ளை பண்ணலாம், முன்னுரிமை இருக்கா இல்லையா, இல்லை முன்னுரிமை அற்றவர் அப்படின்னா முன்னுரிமை வந்து தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு எந்த கம்யூனிட்டி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, ஆண்களுக்கா பெண்களுக்கா 2 பேருக்குமேவா, இல்லை முன்னுரிமை இருக்கா இல்லையா, ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தா செகண்டாக இருக்குது ஜிடியை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவின ஜென்ரல் கேட்டகரி, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன கம்யூனிட்டினா ஜென்ரல் கம்யூனிட்டி. ஸோ பொது வந்து பாருங்கள், ஆண் பெண் 2 பேருமே அப்ளை பண்ணால் முன்னுரிமையற்றவர், எந்த முன்னுரிமை தேவையில்லை. ஸோ இதுக்கு 2வது கிராமத்துக்கு யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 3வது கிராமத்துக்கு எம்பிசி, டிஎன்சி அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பொது கேட்டகரி ஆண்கள் பெண்லாம் அப்ளை பண்ணலாம், முன்னுரிமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4வது கிராமத்துக்கு ஜென்ரல் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணும். ஸோ எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டி பெண்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ரிசர்வேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கிராமத்துக்கு எலிஜிபிள் இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ பேசிக்காக டெமோ மாரி பார்த்துடலாம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ஃபில் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்ளிகேஷனில் மட்டும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஓகே, இப்போ வட்டம், ஸோ தஞ்சாவூர் மாவட்டம்னா எந்த வட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் சொந்த வட்டத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க, விண்ணப்பதாரர் பணியிடம் காலியாக உள்ள வட்டத்தில் வசிப்போராக இருக்க வேண்டும். அதே தாலுக்கில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வேற ஒரு தாலுக்கில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். ஒருவேளை என்னுடைய தாலுக்கில் வேக்கன்சியை கொடுக்கல, நான் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ண முடியாது. உங்கள் தாலுக்கில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, எந்த தாலுக்கோ உங்கள் தாலுக்கு பெயர் என்னவோ அதை நீங்கள் போட்டுருங்க. அப்புறம் 3 மாதங்களுக்குள் எடுக்கப்பட்ட புகைப்படம். ஸோ ரீசெண்டாக 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவை அப்படியே இதில் வந்து பார்த்தா ஒட்டிடுங்க. ஸோ முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துகிட்டு, ஸோ உங்கள் தாலுக்கு எது உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு, ஸோ விண்ணப்பதாரரின் பெயர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழில் கேட்டிருக்காங்க, தமிழில் பெயர் கொடுத்துட்டு ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஆங்கிலத்தில் கொடுக்குற மாரி இருக்கும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒன்று இங்கிலீஷில் ஃபில் பண்ணுங்கள் அல்லது ஃபுல்லாக தமிழில் ஃபில் பண்ணுங்கள், ரெண்டுமே மிக்சரப்பாக ஃபில் பண்ணாதீங்க. ஸோ முதல்ல பெயர் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கொடுத்துட்டு தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ தந்தை இருக்காருன்னா தந்தை நேராக டிக் பண்ணிவிட்டு தந்தை பெயரை என்ட்ரு பண்ணுங்கள், ஃபில் பண்ணிக்கோங்க. கணவர் இருக்காரு அப்படின்னா கணவர் பெயரை நீங்கள் டிக் பண்ணிட்டு கணவர் பெயர் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஆண்னா ஆணில் டிக் பண்ணுங்கள், பெண்ணா பெண்ணில் டிக் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஐஃபோன் வச்சு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வயது 1/7/2025 நிலவரப்படி மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. அதேமாரி வந்து ஜென்ரலுக்கு 32, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டிக்கு 37 இருக்கணும். ஸோ உங்கள் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/7/2025 நிலவரப்படி உங்களுக்கான ஏஜ் என்ன, ஸோ 30 35 அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஏஜ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, நீங்கள் என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத 10th பாஸா, 10th ஃபெயிலா, 12th டிகிரியா அப்படின்ற மாரி உங்களுக்கான அதிகபட்ச கல்வி தகுதி என்னவோ அதை நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியுள்ளரா. ஸோ 10th தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கான பட்டியல் இணைக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட்டு இனப்பிரிவு, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்சியாவா, எஸ்டியா அப்படின்ற மாரி அதுக்கு நேராக போயிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் ஜாதி வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கேஸ்ட்டு, இப்போ நீங்கள் பிசினா பிசியில் எந்த கேஸ்ட்டு, எஸ்சினா எஸ்சியில் எந்த கேஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. மதம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி எந்த மதமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திருமண நிலை கேட்டிருக்காங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, திருமணம் ஆகாதவரா அப்படின்ற மாரி நீங்கள் டிக் பண்ணுற மாரி இருக்கும். வசிக்கும் முகவரி கேட்டிருக்காங்க பாருங்கள், இருப்பிட சான்று இணைக்கப்பட வேண்டும். ஸோ கண்டிப்பாக இருப்பிட சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி தாங்க ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி பை அந்த இந்த மாதிரி சொல்லுவாங்க, பிறப்பிட சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. இதில் போயிட்டு வசிக்கும் முகவரி, நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்களோ அதுக்கான அட்ரஸை கொடுக்கணும். ஸோ கதவியன் மற்றும் தெருப்பெயர், அதாவது ஸோ நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, இப்போ இந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே தாலுக்கில் வசிக்கணுங்க. அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதே தாலுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த தாலுக்கான அட்ரஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஸோ கதவு நம்பர் மற்றும் தெருப்பெயர், அப்போ கிராமம் என்ன, உங்கள் வட்டம் என்ன, மாவட்டம் என்ன, பின்கோடு என்ன,
மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாத்தையுமே வந்து தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதில் ஒரு சில க்ரைட்டீரியா, அதாவது முன்னுரிமை, இவங்களுக்கு எல்லாமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னு ஆம் கொடுத்துக்கோங்க. 1 to 10th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கலாம். பட் அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. முன்னாள் படை வீரர், நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்றவங்க இல்லை சைட் பண்ணிக்கோங்க. ஆதரவற்ற விதவியாக இருக்கீங்க அப்படின்னா ஆம் டிக் பண்ணுங்கள், இல்லைனா இல்லை கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முன்னுரிமை கோருகிறீரா? ஸோ முன்னுரிமை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துலாம். ஸோ முன்னுரிமையை பொறுத்திருக்கேன் மேலே பார்த்தோம் பாருங்கள், அதேமாரி தான். ஸோ பிஎஸ்டிஎம் தமிழில் படித்தவங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம் பண்ணவங்க, கொரோனாவால் பேரண்ட்ஸ் இருந்தவங்க, அவங்க எல்லாருக்குமே முன்னுரிமை இருக்குது. அப்படி நீங்கள் முன்னுரிமை வரீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. முன்னுரிமையில் வரீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம். அதாவது நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, ஸோ கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தேவையில்லைங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு மிதிவண்டி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அல்லது இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிடும். ஏதாவது ஒன்று ஓட்ட தெரிஞ்சவே போதுமானது. ஒருவேளை உங்ககிட்ட 2 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மிதிவண்டியை வந்து பார்த்தா ஓட்டுவதற்கான டெஸ்ட்டு வைக்க மாட்டாங்க. அப்படி டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிதிவண்டி ஓட்டி காட்டணும், அதுதான் வித்தியாசம். டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிதிவண்டி அந்த ஓட்டி காமிக்க தேவையில்ல. பட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சைக்கிள் ஓட்டி காட்டணும், அதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னா ஆம் கொடுத்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் காப்பி அட்டாச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று ஓட்ட தெரிஞ்சாலும், இப்போ மிதிவண்டினா அதை டிக் பண்ணிவிட்டு ஓட்ட தெரியும் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே தெரியும்னா ரெண்டுமே டிக் பண்ணிட்டு ஓட்ட தெரியும் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவேன். அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்கல, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அப்ளிகேஷனை கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க டிஸ்ட்ரிக்டில் ஃபில் பண்ணுங்கள், கேட்காத டிஸ்ட்ரிக்டில் விட்டுருங்க. ஓகே, ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பதிவு பண்ணதுக்கான நம்பர் என்ன, எந்த ரினிவல் தேதி என்ன, அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தங்கள் மீது குற்றவியல் வழக்கு கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்து எந்தமான இருக்குது. ஒருவேளை கிரிமினல் கேஸ்லாம் இல்லை அப்படின்றவங்க இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரால் கையொப்பமிடப்பட்ட உறுதிமொழி படிவம் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு டிக் பண்ணுங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி விண்ணப்பத்தாரின் கையொப்பம் உங்கள் சைன் பண்ணுற மாரி இருக்குங்க. சைன் பண்ணிட்டு இதான் அந்த உறுதிமொழி படிவம். அந்த உறுதிமொழி படிவத்தை நீங்கள் அந்த மூணு பேஜாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து உறுதிமொழி படிவத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த உறுதிமொழி படிவம் கொடுக்கல அப்படின்னா விட்டுடலாம். ஓகே, ஸோ திரும்ப விண்ணப்பத்தாரர் கையொப்பில் உங்கள் சைன் பண்ணிவிட்டு நாள் மற்றும் இடம், நாள் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். நாள் பொறுத்த வரைக்கும் உங்கள் தேதி, நீங்கள் என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அன்னைக்கான தேதி. இடம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊர் பெயரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கல்வி தகுதி டாக்குமெண்ட், அதாவது 10ஆம் வகுப்புக்கான மதிப்பெண் பட்டியல் மற்றும் டிசி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். அதை தவிர்த்து கரண்ட்டாக என்ன டிசி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தா அட்டாச் பண்ணிக்கோங்க. டிகிரி டிசி என்ன முடிச்சாலும் ஸோ கரண்ட்டாக வச்சுருக்க டிசியை கொடுத்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இருப்பிட சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த 6 டாக்குமெண்ட்ஸும் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து 7ஆவதா முன்னுரிமை, அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், பிஎஸ்டிஎம், முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம், வீடியோ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த மாதிரி முன்னுரிமை இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். 8ஆவதா உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்டை இருந்துச்சு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் அட்டாச் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட்கான டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணுறது அந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். இந்த 9 டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணுங்க. ஜெராக்ஸை எடுத்து அது கீழே உங்கள் சைன் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா டிஸ்ட்ரிக்டில் செல்ஃப் அட்டஸ்ட் கேட்டிருக்காங்க, அந்த சுய சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட் உங்கள் கீழே சைன் பண்ணி அதை நீங்கள் அனுப்பணும். ஓகே, ஸோ இந்த 3 பேஜுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. என்னால் 3 பேஜ் கொடுத்துருக்காங்க. உறுதிமொழியை சேர்த்து பிரிண்ட் எடுத்துகிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி ஒரு பின் அடிச்சிருங்க. பின் அடிச்சுட்டு நம்ம எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க.
அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று டேரெக்டாக போயிட்டு ஸோ அப்ளை பண்ணுறது எங்கே பண்ணலாம் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் உங்கள் தாலுகா ஆஃபீஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஒன்று டேரெக்டாகவோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அப்படிதாங்க. ஒன்று டேரெக்டாக போயிட்டு தாலுகா ஆஃபீஸில் கொடுங்க அல்லது நீங்கள் பதிவஞ்சல் மூலமாக நீங்கள் அனுப்பிடலாம். ஓகே, அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பொதுவானது இதுதாங்க. நிறைய பேர் அட்ரஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு, டாக்குமெண்ட்ஸ்லையுமே அட்டாச் பண்ணி ஒரு பின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று என்வலப் கவர் வாங்கிக்கோங்க. நிறைய இடத்துல கவர் கொடுப்பாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே கூட கவரை வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டேஷனரி ஐட்டம்களும் கவர் விற்பாங்க. என்வலப் கவர் வந்து பார்த்தா சின்னதாகவும் வாங்கிக்கோங்க அல்லது பெருசாக வாங்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ என்வலப் கவர் வாங்கிட்டு இதில் வந்து பாருங்கள் ஃப்ரம் அட்ரஸ், இந்த இடத்துல ஃப்ரம் அட்ரஸில் போயிட்டு ஸோ உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், அப்புறம் ஃபுல் அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐஃபன் மாரி ஒன்று போடுவாங்க. அந்த கோடும் போடலாம், போராட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு டூ அட்ரஸ். ஸோ டூ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு இதுதாங்க டூ அட்ரஸ். ஸோ வருவாய் வட்டாட்சியர் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க வட்டம், உங்கள் வட்டம் என்ன, இது தஞ்சாவூர் வட்டம்னா தஞ்சாவூர் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அப்படியே உங்கள் தாலுக்கோட பின்கோடு முடிஞ்சுது. ஸோ பேசிக்காக எல்லாத்துக்குமே தான். நீங்கள் டூ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் டூ அட்ரஸ் தெரியல அப்படின்னு ஃபில் பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷன்லேயும் டூ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க எல்லாத்துக்குமே இதுதாங்க வருவாய் வட்டாட்சியர். அதுக்கப்புறம் கீழே உங்களுடைய வட்டம் பெயர் என்ன, டிஸ்ட்ரிக்ட் பெயர் என்ன, அது கீழே பின்கோடு, இது மட்டும் போதுமானது. ஸோ இதில் போயிட்டு டூ அட்ரஸை கொடுத்துட்டு டூ அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே இதில் வந்து பாருங்கள் டாப்பிக்கில் வந்து ஸோ கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு இந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ணுறா அப்படின்ற மாரி மேலே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டாலும் விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த என்வலப் கவருக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்படியே உள்ளே போட்டு ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. இந்த கவர் இருக்க பாருங்க, இதை நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக சப்மிட் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மாறுபடுது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேறு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்குது. பட் அப்ளை பண்ணுறது ஒரே ப்ராசஸ் தான். இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா விண்ணப்பிக்க வட்டம், எந்த வட்டத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்ற வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மல்டிபிள் கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா கீழே எத்தனை கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. மற்றது அதே மாதிரி தான் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ வட்டம் மற்றும் கிராம விவரங்கள் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதுதான். ஒரு சில அப்ளிகேஷனில் வந்து டிரைவிங் பற்றி ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. மிதிவண்டி ஓட்டும் திறன் இருக்கா, மோட்டார் வாகனம் இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் என்ன, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ரீஃபாக கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணுறது ஒரே மாதிரி தாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாடிஃபை பண்ணியிருப்பாங்க அப்ளிகேஷன், வேறு எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இதுலேயும் விண்ணப்பிக்கும் வட்டம் கிராமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதேமாரி தான் இருக்க போது கொஞ்சம் ப்ரீஃபாக எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்தமான லாங்குவேஜ்லாம் தெரியும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒன்றுத்துக்கும். இந்த இடத்துல ஒரு சில இடத்துல வரிசை நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க. ஸோ உங்களுடைய தாலுக்கில் வேக்கன்சி இருக்கா, உங்கள் எத்தனை கிராமத்தில் உங்களுக்கு தகுதி இருக்குது, எந்த இன சூழ்ச்சி முறை தகுதி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, 27 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துக்கும் வந்து சேரும். ரெகுலராக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க அல்லது நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் குரூப் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே, எல்லா ஜாப் அப்டேட்டுமே ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சொந்த தாலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு ஒரு தாலுக்கில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக இப்போ எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிய போது இன்னும் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸாக உங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்றைக்கு அந்த டெஸ்ட்டு வைக்கிறாங்க, வாசித்தல் தேர்வு, அந்த திறன் தேர்வுலாம் வைப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஹால் டிக்கெட், கால் லெட்டராக கொடுப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஃபர்தர் ஆப்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் அப்ளிகேஷன், இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க டீட்டெயில்ஸாக வீடியோ போடுங்க ப்ரோ, எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு அதுக்காரமாக வீடியோ போட்டிருக்கோம். வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.